நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவுல பார்த்தீங்கன்னாக்கா, சின்ன மாட்டுக்கு இப்படி ஒரு மடி செட்டா? அதாவது எனக்கு சின்ன மாடா வேணும், மடி பெருசா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு ரொம்ப பொருத்தமான மாடுங்க. வீடியோவ மட்டும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. 10 பொருத்தமும் பக்காவான மாடு, தரமான மாடு, விலை குறைவான மாடுங்க. தெளிவான மாடு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஜெர்சியில நல்ல ஒரு அருமையான ஒரு லட்சணமான மாடுங்க. நல்ல சின்ன மாடுங்க. அளவான மாடு தான். ரொம்ப பெரிய மாடும் கிடையாது. அதுக்குன்னு ரொம்ப சின்ன மாடும் கிடையாது. ஒரு நடுத்தரமான மாடுங்க. கணக்கான மாடுன்னு வச்சுக்கோங்களேன். மடி செட்டு பார்த்தீங்கன்னா, மாட்ட விட மடி பெருசா தெரியும். அந்த அளவுக்கு நல்ல கறவ கறந்த மாடுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாடு வந்து 2வது ஈத்து சினையா இருக்குதுங்க. இப்பதாங்க கடப்புல் முளைக்குது. கடமுளப்பு 2வது ஈத்து. தளச்சம் ஈத்துலயே 2 நேரமும் வேலைக்கு 5, 5 10 லிட்டர் கேரண்டியா கறந்த மாடு. இப்போ 2வது ஈத்து 1 லிட்டராவது சேர்ந்து தாங்க கறக்கும். 6, 5 11 லிட்டர் பால் தாராளமா கறக்கும். ராஜா சுழி கரெக்ட்டா ஸ்தானத்திலே இருக்குது. நெத்திலி ஒரே சுழி. குழி நெத்திங்க. குட்டை மூஞ்சி. நல்ல டைப்பு கொம்பு. நல்ல வெள்ளை கொம்புல குட்டை ரக மாடுங்க. சின்ன மாட்டுல மடி பெருசா இருக்கும். இந்த மாரியான ஜாதி மாடுங்க. மாட்ட விட மடி பெருசா பண்ணிரும். கறவையும் வந்து பக்காவா பெரிய மாட்டு கறவை கூட கறந்துரும். 11, 12 லிட்டர் கூட தாராளமா கறந்துருங்க. நல்ல காம்பு பாருங்க. 1/2 அடிக்கு ஒரு காம்பு. நல்லா தெளிவான மடி செட்டுங்க. ரோஸ் காம்புல நல்லா ஒரு 11, 12 லிட்டர் கூட கறக்கக்கூடிய வகையில தெளிவான மாடு. ஆரமான மாடுங்க. நீங்க வீட்டுக்கு அருமையான மாடா வாங்கணும். நல்ல கணக்கான மாடா இருக்கணும். விலைக்கும் கச்சிதமா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்த மாடு ரொம்ப பொருத்தமானதுங்க. இன்னும் கூட பாருங்க மடி தோல் லூஸ் எவ்வளோ இருக்குதுன்னு. கன்று போட இன்னும் வந்து ஒரு 3 நாள் டைம் இருக்குதுங்க. கண்டிப்பா வந்து இன்னும் ஃபுல்லா மடி வைக்கும். சுழி சுத்தமாவும் இருக்குது. கடமுளப்பு 2வது ஈத்துங்கிறதுனால நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா, இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு மாடு வந்து குறையில்லாத வச்சுக்கலாம். மாடு நடையில பாருங்க மடி செட் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. சின்ன மாட்டுல இவ்வளோ மடி செட்ல கிடைக்கிறத கண்டிப்பா வந்து எப்பயாவது ஒரு சில மாடு தான் கிடைக்கும். கிடைக்கும்போது தாராளமா மிஸ் பண்ணாம வாங்கிக்கோங்க. தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு நல்லா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான மாடுங்க. மேய்ச்சலுக்கும் சரி, தண்ணிக்கும் சரி பட்டைய கிளப்புதுங்க. எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. வில்லேஜில, கிராமப்புறத்தில நம்ம சுத்தி பார்த்து வாங்குன மாடு, ஊர்க்காட்டு மாடுங்க. நல்லா மேய்ச்சலுக்கு அருமையான மாடு. இந்த மாட்டோட விற்பனை விலைய பொறுத்தவரைக்குங்க 45,000 மட்டும் தாங்க விலை வந்து சொல்லிருக்கிறேங்க. நம்ம வந்து பெரிய வித்தியாசமா சொல்லலைங்க. வீடியோல சொல்லி தான் வந்து போடுறோம் ரேட்டு. ரூ. 45,000 போட்டிருக்குது. இத ஒரு கொஞ்சம் சின்ன அனுசரிப்பு தாங்க பண்ணி குடுக்க முடியும். ஏன்னா, நம்ம வித்தியாசமா விலையே போடல. கம்மியான ரேட்டு தான் வந்து போட்டிருக்கிறோம். நம்ம வாங்குன விலைக்கு கொஞ்சம் தாங்க சேர்த்தி சொல்லிருக்குது. இத ஒரு கொஞ்சம் அனுசரிச்சு பண்ணலாம். மாடு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா, கூப்பிட்டு பேசுங்க. வீட்டுக்கு தெளிவான மாடு, தரமான மாடு. இந்த மாடு இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா, சேலம் மாவட்டம், ஓமலூர் வட்டம், தாரமங்கலம் அருகே வென்னனம்பட்டி அப்படின்ற பகுதியில மாட்டு வியாபாரி பாலாஜியிடமிருந்து விற்பனைக்காக வந்திருக்குங்க. பெண்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு மாடுன்னு சொல்லலாம். லேடீஸ்க்கு ஏன்னா அந்த மாரியான வந்து ஒரு குட்ரக மாட்ல நல்லா மடி செட்ல இருக்கிற மாடு வந்து குறிப்பா பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாடு வந்து கண்டிப்பா லேடீஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்ச மாடு தான். கூப்பிட்டு பேசுங்க. இத கொஞ்சம் அனுசரிப்பு பண்ணி குடுத்துரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நெனைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுனா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.